இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கார், ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவர் 6 மாதம் போய் ஒரு இடத்துல படிச்சு, ஆங்கிலத்தில் தானே படிக்க போனார். 6 மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சு விட்டு வந்து இங்கே சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய். ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம் பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சுருக்காருங்க. ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்குறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது. ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட்டு தான். ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். பார்த்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனால் 2019 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெல்லாம் அவங்கள ஓட விரட்டி அடித்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்கிறாரு, அந்த மாநில தலைவர் சொல்கிறாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசாக வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்கள் தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம். நீங்கன்னா சார் அங்கொன்று இங்கொன்றுமா பண்ணுறீங்க? எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சார். நாங்கள்